ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிட தலைப்பு அரசு வேலை கிடைக்கும் ஜாதக அமைப்பு என்கின்ற தலைப்பில் பார்க்க இருக்கின்றோம். ஒரு ஜாதகத்தில் அரசு வேலை என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுது இன்றைய காலகட்டத்தில். அப்போது எந்த ஒரு ஜாதக அமைப்பு என்ன மாதிரி இருந்ததுன்னு சொன்னால், எந்த மாதிரி அமைப்புடன் இருந்ததுன்னு சொன்னால் அவர்களுக்கு அரசு சார்ந்த துறைகளில் பணிகள் கிடைக்கும் என்பதை பற்றி விரிவாக ஒரு பார்வை. அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதன் மூலம் என்னுடைய வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும். ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும். நன்றி. அரசு வேலை கிடைக்கின்ற ஜாதக அமைப்பு. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் அரசு வேலை என்பது, அரசு என்றாலே சூரியன், சரிங்களா? ஆளுமைத்தன்மை, அதிகாரம், அரசு, கவர்மெண்ட் அப்படின்னா அது சூரியன் தான். அப்போ சூரியன் நல்ல நிலையில் இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நடக்கிற தசாபுத்திகள் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். சூரியனுடைய காரகத்துவம் அரசு சார்ந்த பணி, தலைமை பணி, ஆளுமைத்தன்மை, அதிகாரம், சரிங்களா? எல்லாமே நேர்மை, தன்னம்பிக்கை, துணிச்சல், இந்த மாதிரி சொல்லுகின்ற எதிலையும் நேர்மை, இதெல்லாம் சூரியனுடைய காரகத்துவம். நல்ல ஆத்மா, எல்லாம் சூரியன். அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருக்கணுங்கிறது ஒரு பக்கம். இந்த சூரியன் எத்தனைக்கு ஏற்ற அதிக சுபநிலை எட்டுகிறாரோ அந்த அளவுக்கு கூடுதல் பலம். சூரியன் ஆட்சியாக இருந்தால் நன்று, சூரியன் உச்சமாக இருந்தால் அதை விட நன்று. சூரியன் உச்சமிட்டு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் சந்திரனுக்கு கேந்திரத்தில் அமையும் பொழுது இன்னும் ஒரு கூடுதல் பலம் சூரியனுக்கு. சூரியன் சுக்கிரனையும் குருவையும் அஸ்தங்கப்படுத்தும் பொழுது சூரியனுக்கு இரட்டிப்பு பலம் ஏற்படுகிறது. இப்படி சூரியன் எந்த அளவுக்கு அதிக வலிமை அடைகிறாரோ அந்த அளவுக்கு அரசார்ந்த துறைகளில் மிக உன்னத பதவிகளை அடைய முடியும், சரிங்களா? இப்போது எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருக்கணும். சூரியனை பொறுத்தே முதலில் அரசு பணி கிடைக்குமா கிடைக்காதா. ரெண்டாவது நடக்கிற தசாபுத்திகள், லக்ன சுபருடைய தசாபுத்திகள் நடந்து உங்களுக்கு சூரியன் வலிமையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அரசு பணி கிடைப்போம், மிக முக்கியம். சப்போஸ் லக்ன அசுபருடைய தசை நடக்கும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனமாக நம்ம அதிக முயற்சி செய்தோம் என்றால் உங்களுக்கு அரசு பணி கிடைக்கும். ஆக ஒரு ஜாதகத்தில் சூரியன் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று, சரிங்களா? அதே சமயத்தில் சூரியனுடைய வீடான சிம்மமும் பலமடையணும், சரிங்களா? சிம்மத்தில் ராகு, கேது போன்ற அல்லது சனி போன்ற பாவகிரகங்கள் அமர்ந்தால் சிம்மம் மனை கெடுது, சரிங்களா? காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷத்துக்கு 5ஆம் இடம் இருந்தாலும் சிம்ம மனை, சிம்மம் என்பது அரசார்ந்த துறை இல்லையா? அப்போ சூரியனும் கிடக்கூடாது, சிம்ம மனையும் கிடக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் சூரியன் சனியோடையோ சேரவே கூடாது, சரிங்களா? சூரியன் ராகு கேதுவால் பீடிக்கப்படக்கூடாது, சரிங்களா? அப்போது சூரியன் கிடக்கூடாது. அதே சமயத்தில் சூரியன் நல்ல நிலையில் இருக்கணும், சூரியனுக்கு கூடுதல் பலம் கிடைக்கணும், சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று சூரியன் ஆட்சியாக இருக்கணும், இல்லைன்னா உச்சமாக இருக்கணும், அல்லது சூரியனுக்கு சுபகிரகங்களுடைய இணைவு கிடைக்கணும் அல்லது பார்வை கிடைக்கணும். சூரியனுக்கு 7ஆம் இடத்தில் குரு இருக்குன்னு சொன்னால் அங்கே குரு வக்ரமாய் குரு கெட்டு போயிடுவார். ஆனால் குருவுடைய பார்வை சூரியனுடைய காரகத்துவத்தை பலப்படுத்தும். சூரியன் சுக்கிரனை மிக நெருங்கும் பொழுது, சுக்கிரன் சூரியனை மிக நெருங்கும் பொழுது சுக்கிரனை அஸ்தங்கம் செய்து சுக்கிரனுடைய சுப பண்புகளை சூரியன் செஞ்சிடுவார். அப்போ சூரியன் அங்கே பலமடைகிறார் அப்படின்னு அர்த்தம். பௌர்ணமி சந்திரனுடைய கேந்திரத்தில் பௌர்ணமியில் பிறக்கும் பொழுது சந்திரனுடைய ஒளி சூரியன் மீது படுது, சூரியனுடைய ஒளி அந்த மாதிரி அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும் பொழுது பௌர்ணமி சந்திரனுடைய முழுமையான ஒளி சூரியனுக்கு கிடைக்குதுன்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ சந்திரனுக்கு கேந்திரத்தில், சந்திரனுக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் வரும் பொழுது அது பௌர்ணமி நிலை அடைவதால் சூரியன் பல மடங்கு தன்னுடைய காரகத்துவத்தை எடுத்து செய்வார். ஆக நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஜாதகத்தில் சூரியனை பொறுத்தே அரசு பணியானது முதலில் தீர்மானிக்கப்படுது, அடுத்தது தான் மற்ற அமைப்புகள்லாம், சரியா? ரைட். இது எல்லாத்துக்கும் மேலே அவங்களுடைய லக்னம் பலமாக இருக்கணும். அரசு பணி கிடைக்குது,
சூரியன் பலமாக இருக்குது. சூரியன் சுக்கிரனையும் குருவையும் அஸ்தங்கப்படுத்தி சூரியன் நல்ல நிலையில் இருக்குது. அப்போ ஆளுமைத்தன்மை, அதிகாரத்தன்மை எல்லாம் ஓகே. ஆனால் உங்கள் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? உங்கள் லக்னாதிபதி கெடும் பொழுது அந்த பணியை உங்களால் செய்ய முடியாது. பணி கிடைக்கும், அரசு பணி கிடைக்கும், தலைமை பண்புகள் கிடைக்கும். ஆனால் அந்த இடத்துல உங்களால் வேலை செய்ய முடியாது. ஏன்னா உங்கள் லக்னம் பலமாக இருக்கணும். லக்னம் என்பது நீங்கள், ஜாதகர். உங்கள் லக்னாதிபதி கெட்டு போயிட்டாலோ, லக்னாதிபதி நீசமடைந்திருந்தாலோ, உங்கள் லக்னாதிபதி 6, 8, 12 அமர்ந்திருந்தாலோ, உங்களுக்கு அரசு சார்ந்த துறைகளில் பணிகள் கிடைத்தாலும் அந்த பணியை நீங்கள் முழுமையாக முழு நிம்மதியுடன், முழு மனதுடன், முழுமையான சந்தோஷத்துடன் அந்த வேலையை நீங்கள் செய்ய முடியாது. அந்த வேலையில் இருக்க முடியாது. அரசு பணி கிடைக்கும், அவ்வளோதான். அதில் ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு இருக்காது. அப்போ லக்னமும் நல்லா இருக்கணும், லக்னாதிபதியும் நல்லா இருக்கணும், நடக்கிற தசாபுத்திகளும் நமக்கு சாதகமாக இருக்கணும், சூரியனும் பலமாக இருக்கணும். இத்தனையும் நம்ம எடுத்துக்கணும். நவாம்ச கட்டத்திலையும் சூரியன் நல்ல நிலையில், நல்ல சுபகிரக இணைவு பெற்று நல்ல நிலையில் இருக்கணும். சரிங்களா? நவாம்சமும் மிக முக்கியம், ராசியும் மிக முக்கியம், நவாம்சமும் மிக முக்கியம். ஏன்னா சூரியனுடைய பலம் நவாம்சத்தை கொண்டு தீர்மானிக்கப்படுது. ராசியை கொண்டு தீர்மானிக்கப்படுவது ஒரு விதம், நவாம்சத்தை கொண்டும் சூரியனை நம்ம தீர்மானிக்கணும். சரிங்களா? ராசி கட்டத்தில் சூரியன் நல்ல நிலையில் இருக்கும். ஈவன் சுக்கிரனை அஸ்தங்கம் செய்து சூரியன் பலமாக இருக்கும். ஆனால் அம்சத்தில் அதே சூரியன் அங்கே சனியோடைய ராகுவோட சேர்ந்திருந்தால் நீங்கள் 50% மட்டுமே நீங்கள் அந்த சூரியனுக்கு பலம் இருப்பதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரி, தலைப்புக்குள்ளே வந்துடலாம். அரசு வேலை கிடைக்கின்ற ஜாதக அமைப்பு. இப்போ என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்த என்னுடைய ஒரு கிளைண்ட் இவங்க. ஸோ இப்போ இது ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகமாக உங்களுக்கு போடுறேன். இவங்க இன்றைக்கி வந்து அரசு துறையில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க. குரூப் 1 கேடர், குரூப் 1 ஆஃபீஸராக இருக்கிறாங்க. சின்ன வயசுலேயே இவங்க குரூப் 1 ஆஃபீஸராக வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு RDO ரேங்கில் இவங்க இருக்கிறாங்க. அடுத்து இவங்க DRO ரேங்க்கு போவாங்க. அடுத்து இவங்க கலெக்டர் லெவலுக்கு போவாங்க. இவங்க ரிட்டையர்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் செக்ரட்டரியேட்டில் வேலை பார்ப்பாங்க. ஸோ இப்போ அந்த அளவுக்கு இவங்க வந்து அந்த TNPSCன்னு சொல்கின்ற அரசு தேர்வுத்துறையில் தேர்வு எழுதி வெற்றி பெறுறாங்க. சரிங்களா? இப்போ இவங்க பிறந்தது 22/9/92 காலை 7:06 நாமக்கல்லில் பிறக்கிறாங்க. 22/9/92 காலை 7:06 நாமக்கல்லில் பிறக்கிறாங்க. பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் கடகராசியில் பிறக்கிறாங்க. இவங்களுக்கு லக்னமாக வந்திருக்கிறது கன்னி லக்னம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி லக்னம் பாருங்கள், கன்னி லக்னம். லக்னத்துக்கு அதிபதி யார்? புதன் உச்சமாக இருக்கிறார். சரிங்களா? லக்னத்துக்கு சாரம் கொடுத்தது யார்? சந்திரன், அவர் ஆட்சியாக இருக்கிறார். சரிங்களா? பொதுவாக லக்னாதிபதி புதன் கூட சூரியன் இணைவது ஒரு வகையில் நல்லது தான். லக்னத்திலே சூரியன் இருக்கிறார். அப்போ லக்னாதிபதி புதனுடன் சூரியன் இணையும் பொழுது இவர் பிறக்கும் பொழுதே தீர்மானிக்கப்படுது இவருக்கு அரசு வேலை உண்டு என்று. சரிங்களா? இந்த சூரியன் அங்கே பாருங்கள், குருவை அஸ்தகம் செய்து சூரியன் பலப்படுத்தப்படுகிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனைக்கு எத்தனை சூரியன் அதிக வலிமை அடைகிறாரோ அந்த அளவுக்கு தலைமை பண்புகளும் ஆளுமைத்தன்மையும் அவங்களுக்கு அதிகரிக்கும். ஆக எந்த ஒரு இடத்தையும் தக்க வைப்பதற்கும், அதிகாரம் செலுத்துவதற்கும், ஆளுமை செய்வதற்கும் லக்னம் பலமாக இருக்கணும். அப்படி சொன்ன மாதிரி லக்னாதிபதி புதன், அறிவுக்கான அதிபதி புதன் அங்கே உச்சமாகிறார். அந்த புதனுடன் அரசு துறைக்கு சொந்தக்காரரான சூரியன் அங்கே இணைகிறார். இந்த சூரியன் புதனோடு மட்டும் இணையல, குருவோடு இணைந்திருக்கின்றார். குரு பார்த்தீங்கன்னா அங்கே 2 டிகிரி 2.5 டிகிரி இருக்கிறாங்க. சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிகிரி 6 டிகிரியில் இருக்கிறாங்க. அப்போ குருவை அஸ்தங்கம் செய்து சூரியன் வலிமை பெறுகிறார். அப்போ நிச்சயமாக அரசு துறையில் மிகப்பெரிய ஒரு பதவிக்கு போவார். இது ஒரு பக்கம். அடுத்த நடப்பு தசாபத்தியை பாருங்களேன். இவங்க பிறக்கும் பொழுது சனி திசை. இதுதான் ஒரு யோகமான ஜாதகம்னு அடிக்கடி சொல்லுவேன் நான். எப்பொழுதுமே நம்ம பிறக்கிற காலகட்டத்திலிருந்து நம்மளுடைய லாஸ்ட் பிரீத் டில் அவர் லாஸ்ட் பிரீத் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய இறக்கின்ற காலகட்டம் வரலும் நமக்கு வருகின்ற தசாபுத்திகளை பாருங்களேன். இப்போ இவங்க வந்து சனி திசையில் பிறக்கிறாங்க. சனி திசை 19 வருஷம். அப்போ பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இவங்க பிறக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் சின்ன வயசுலேயே இவங்களுக்கு சனி திசையில் வராங்க. சனி யார்? லக்ன சுபர். எங்கே இருக்கிறாரு? 5ஆம் இடத்துல இருக்கிறார். நிச்சயமாக இந்த சனி இவரை கெடுக்காது. அப்போ லக்ன திரிகோணத்தில் அமர்ந்த
பாவர்கள் நன்மை செய்வார்கள். பாவர்கள் கேந்திரங்களுக்கு அதிபதியானாலும் அவர் நன்மை செய்வார்கள். பாவர்கள் லக்ன சுபராக இருந்து அவர்கள் திரிகோணத்தில் அமரும் பொழுதும் அவர்கள் நன்மை செய்ய கடமைப்பட்டவர்களாக மாறுவார்கள். அப்போ சனி ஒரு இயற்கை பாவராயினும் லக்ன சுபராக இருப்பதால் திரிகோணத்தில் அவர் அமர்ந்து 5ஆம் இடத்தில் அமர்ந்து ஆட்சி பெறும் பொழுது சனி திசை இவங்க நல்லா இருக்குது. அப்போ இவங்களுடைய ஆரம்ப கால படிப்பே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்போ 15 வயசு வரலுமே இவங்களுடைய அந்த 10th ஸ்டாண்டர்ட் வரலுமே இவங்க ஃபஸ்ட் கிளாஸை படிக்கிறாங்க. லக்னாதிபதி புதன் சப்போர்ட்டாக இருக்கிறார், புதன் வலிமையாக இருக்கிறார், கல்விக்கான அதிபதி புதன் வலிமையாக இருக்கிறார், புதன் உச்சமாக இருக்கிறார், தசாநாதனும் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அப்போ ஆரம்ப கால படிப்பே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறாங்க. புத்தகம் கைமாக தான் இருப்பாங்க. இவங்களுடைய ஹாபியே ரீடிங் புக்ஸ் தான், அந்த மாதிரி இருப்பாங்க. தென் சனி திசைக்கு அடுத்து பாருங்கள், இவங்களுக்கு 2009 வரலும் சனி திசை. 2009 2026 வரலும் இவங்களுக்கு புதன் தசை. இப்போயும் இவங்களுக்கு புதன் தசை நடந்துட்டுருக்கு. புதன் யார்? லக்னாதிபதி தசை. சரிங்களா? 17 ஆண்டுகள் புதன் தசை, கொடிகட்டி பறக்க வேண்டிய ஒரு காலகட்டம். லக்னாதிபதி ப்ளஸ் 10ஆம் பாவாதிபதி, லக்னத்திலேயே புதன். அந்த புதன் கூட சூரியன் சம்மந்தப்பட்டிருக்கிறார். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆரம்பத்தில் குரூப் 2 எழுதுகிறாங்க, ஃபஸ்ட்டு குரூப் 4 எழுதுகிறாங்க, பாஸ் பண்ணுறாங்க. இன்னும் நம்ம நிறைய படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அடுத்து குரூப் 2 எழுதுகிறாங்க, சக்ஸஸ் பண்ணுறாங்க. அது வேண்டாம், எனக்கு குரூப் 1 வரணுங்கிறாங்க, குரூப் 1 எழுதி பாஸ் பண்ணுறாங்க. அப்போது அவங்களுடைய எண்ணம் அதிகமாக இருக்குது பாருங்கள். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படிங்கிற மாதிரி எண்ணுவதெல்லாம் மேன்மையாக இருக்குது. இப்போ குரூப் 4 எழுதுகிறாங்க, இன்னும் நம்ம ஹை பொசிஷனுக்கு போகணுன்னு குரூப் 2 எழுதுகிறாங்க, பாஸ் பண்ணுறாங்க. குரூப் 2 10வது நம்ம குரூப் 1 எழுதணும்னு ஆசைப்படுறாங்க, குரூப் 1 எழுதி வந்துடுறாங்க. அப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எழுதி இவங்க சக்ஸஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி நல்ல பொசிஷனில் நல்ல இடத்துல தமிழக அரசு துறையில் வேலை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆர்டிஓ கேட்டரில் இவங்க இருக்கிறாங்க. சரிங்களா? புதன் பாருங்கள் 2026 வரல புதன் திசை, லக்னாதிபதி தசை. இந்த புதன் தசையில் தான் இவங்க உயர்ந்த படிப்பு, திருமண வாழ்க்கை, நல்ல குழந்தை, குடும்பம், அதே சமயத்தில் நல்ல வேலை என்கின்ற ஒரு வெல் செட்டில்மெண்ட்டுக்கு வராங்க இந்த புதன் தசை. ஏன்னா லக்னாதிபதி தசை. அடுத்து கே திசை பாருங்கள், 2026 2033 வரல இவங்களுக்கு கே திசை நடக்கும். கே திசை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா கேது கன்னிலக்கணத்திற்கு அட்டமாதிபதியான செவ்வாயுடன் இணைந்து அங்கே இருக்குது. அப்போ செவ்வாயும் கேதுவும் மிக நெருக்கமாக ஒரு 9 டிகிரிக்குள்ளே இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ செவ்வாயை கிரகணப்படுத்தும் பொழுது செவ்வாயால் கேது பகவான் கெடுகிறார். அப்போ செவ்வாயோடைய பண்புகளை கேது தன்னுடைய தசையில் செய்யும் என்கின்ற அடிப்படையில் 2026 2033 வரலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அது. எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த கேதிசை கடந்து வராங்க. ஆனால் சமாளிச்சிருவாங்க. எப்படி சமாளிப்பாங்க? லக்னாதிபதி புதன் உச்சம், லக்னாதிபதி ஸ்ட்ராங். லக்னம் என்பது ஜாதகர், மூளை ஷார்ப்பாக இருப்பாங்க. சரிங்களா? இந்த புதனுடன் சூரியனும் குரு இணைந்திருக்குது. புதன் லக்னத்தில் திக்பலம், உச்சபலம், லக்னாதிபதி அவரு தான். இது மாதிரி அந்த அம்சத்துலேயும் புதன் நல்ல நிலையில் இருக்குது. அடுத்து 2033 பிறகு வருகின்ற 20 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா பொற்காலமாக இருக்கும். 20 வருஷம் வாழ்க்கையினுடைய மத்திய பகுதியில் வருகின்ற 20 ஆண்டுகள் மிகப்பெரிய ஒரு போஸ்ட். அப்போ இந்த பார்த்தீங்கன்னா 2033 53 அந்த காலகட்டங்களே இவங்க டிஆர்ஓ லெவலுக்கு வந்துடுவாங்க. சரிங்களா? அடுத்தது அந்த எண்டு பீரியட் பார்த்தீங்கன்னா சுக்கிரதசனுடைய எண்டில் இவங்க கலெக்டருக்கு நிகரான ஒரு துறையில் இருப்பாங்க. சீனியர் மோஸ்ட் கலெக்டராக இருப்பாங்க. அப்போ செக்ரட்டரியேட் போவாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அடுத்து வருகின்ற சூரிய திசை, சூரியன் லக்னாதிபதி புதனோட சம்மந்தப்பட்டிருக்கு, அபாரம். அடுத்து வருகின்ற சந்திர திசை, சந்திரன் 10 ஆண்டுகள். சரிங்களா? சந்திர திசையும் சந்திரன் ஆட்சி, லக்ன சுபர சனியினுடைய பார்வை மிகப்பெரிய அளவுக்கு எடுக்காது. அப்போ கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்க, பிறக்கும் பொழுதே சனி திசை. இதுதான் யோகமான ஜாதகம். சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, இந்த தசை நடத்துகின்ற எல்லா கிரகங்களும் நல்ல நிலையில் இருக்குது, எக்ஸப்ட் கேது தவிர. நல்ல குடும்பம், சரிங்களா? அப்போ நல்ல ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை, அரசு துறையில் மிக உன்னத பதவி, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆக அரசு வேலை கிடைக்குமா என்கின்ற தலைப்பு தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் தான் போட்டேன். ஆகவே ஒரு அரசு துறையில் வேலை கிடைக்கணும்னு சொன்னால் முதலில் அரசுக்கு காரகத்துவம் வைக்கின்ற சூரியன் நல்ல நிலையில் இருக்கணும், சூரியன் ஆட்சி உச்சமாக இருக்கணும், அல்லது சூரியன் லக்னாதிபதி கூட இணைந்து இருக்கணும், லக்ன திரிகோணங்களில் அமர்ந்து இருக்கணும், ஆட்சி உச்சமாக இருக்கணும், அல்லது சுபகிரகங்களான குருவோடைய இணைவு பார்வையில் இருக்கணும், அல்லது சுக்கரனுடைய அஸ்தங்கம் செய்து சூரியன் பலமடையணும், அல்லது பௌர்ணமி சந்திரனுடைய கேந்திரத்தில் சூரியன் இருக்கணும். அம்சத்திலையும் சூரியன் பலமாக இருந்துன்னு சொன்னால் எந்த அளவு சூரியன் வலிமை பெறுகிறாரோ அந்தளவுக்கு அரசு துறையில் மிகப்பெரிய பதவி போயிட்டுருக்கும்.
இது சூரியன். அரசு துறையில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, சரிங்களா? அப்போ சூரியனும் செவ்வாயும் பலமாக இருக்குன்னு சொன்னால், அப்போது அரசு துறையில் இராணுவம் அல்லது போலீஸ் இந்த மாதிரியான துறைகளுக்கு அவங்க போவாங்க. சூரியனும் வலிமையாக இருக்குது, குருவும் வலிமையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க டீச்சிங் ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுப்பாங்க. சூரியனும் நல்லா இருக்குது, புதனும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து டெக்னிக்கல் மேத்தமெட்டிக்கல் சம்மந்தமான சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு அவங்க போவாங்க. சிஏ மாதிரியான படிப்பு. புதன் வந்து ஆசிரியர் பணியும் குறிக்கும், ஜோதிடத்துறை, இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம், சரிங்களா? ஆக லக்னாதிபதி நல்லா இருக்கணும், நடக்கிற தசாபுத்திகள் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், சூரியனும் ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு அரசு துறையானது நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, சரிங்களா? ஸோ நீங்களும் ஜோதிடம் பார்க்கணுன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அரசு வேலை கிடைக்குமா என்பதை பற்றி வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நான் மற்றும் ஒரு வீடியோ பதிவில் வேறொரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.